சார் இன்னைக்கு வந்து ஸ்டார் பெர்ஃபார்மர் ஃபார் இந்தியா யாரு அப்படின்னா ஆஸ் ஆல்வேஸ் T20ன்னு வந்துட்டாலே வந்து இவரோட பேர் இல்லாம இப்போ இந்தியாவுடைய ஹை ஸ்கோரிங்கே கிடையாதுன்ற மாதிரி இருக்கு. அபிஷேக் சர்மா சொல்லுங்க சார் அவரோட இன்னிங்ஸ் பத்தி. அபிஷேக் சர்மாக்கு வந்து ஆல்மோஸ்ட் 99% அவர் நினைச்சா அடிப்பார். அவர் இறங்கினா கவர் பண்ணி அடிப்பாரு. கொஞ்சம் பால் கொஞ்சம் யார் கொடுத்து ஜஸ்ட் ஷார்ட் பிளேயிங் பண்ற கூட அப்படியே ஆன் த ரைஸ்ல எங்க வேணா லாஃப்ட் பண்ணுவார், எல்லாம் ரைட்டு. அவங்க எங்க கொட்டை விடுறாங்கன்னு நான் சொல்றேன் திருப்பி. ஓடி வந்து இந்த ஆன் த லெக் ஸ்டம்ப் இருக்குல்ல, குட்லைன் ஆன் த லெக் ஸ்டம்ப் முட்டிக்கு நேரம் போறது, அதை 2 பால் போட்டாங்க. அவர் கஷ்டப்பட்டார் அடிக்க முடியாம. மோர் இன் தி ஏர் கோயிங் க்ளோசர் டு த பாடி அவர் கஷ்டப்படுறாரு. பட் நீங்க விசிபிலிட்டி நல்லா கொடுத்து ஷார்ட் ஆஃப் லெங்க், குட் லெங்க், பவுன்சர் எல்லாம் போட்டீங்கன்னா கொள்றது. அது அவங்க யாராவது ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்க. பட் இவரும் டெஃபினட்டா டார்கெட் பண்ணுவார். அத ஒன்னே ஒரு வீக்னஸ் தவிர நீங்க எப்படி போட்டாலும் அடிக்கிறது. யாரு அப்பெல்லாம் கேலு, இப்பெல்லாம் அபிஷேக் சர்மான்னு ஆயிப்போச்சு. ஃபேபுலஸ். அவர் ஒரு 2 நின்னுட்டாரு, அந்த மேட்ச் நமக்கு வின்னுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. கிளியர். அந்த கைட் பண்றேன், ஏழு கைட் போட சொல்லு, நான் கைட் போடுறேன். அப்படியே ஒரு சிக்னேச்சர் போட்டு போயினே இருக்காரு. அவர் நின்னுட்டாருன்னா நம்ம win. அந்த மாதிரி